சாய் மங்கல் அவென்யூ. இது எட் அனதர் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் கிடையாது. ஓஎம்ஆர்லேருந்து 2 கிலோமீட்டர், ப்ராப்பராக டிடிசிபி அப்ரூவ்டு, காம்பவுண்டட், நல்ல தண்ணி நல்ல காற்று இருக்கிற இடம். சிறு முதலீட்டாளர்கள், மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான முதலீடு செய்யக்கூடிய ஒரு இடம் இது. உங்களுக்கு வந்து 5 வருஷம் இடத்த வந்து ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ணி தர்றாங்க. பத்தலையா அந்த இடத்துலேயே காய்கறி போட்டு உங்கள் வீட்டுக்கு கூட வந்து டெலிவர் பண்ணுறாங்க. என் பேரை சொல்லுங்கள், இந்த நம்பரை கூப்பிட்டு 1,4 லட்சம் ரூபாய் வந்து கம்மி பண்ணுவாங்க. நல்ல இடத்தில் போட்ட எந்த முதலீடும் வந்து நஷ்டமடைந்ததாக சரித்திரமே கிடையாது. தைரியமாக போய் அணுகுங்க. நேர்மையாக தொழில் செய்பவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு லாபகரமான ஒரு முதலீடாக வந்து இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாகா இந்த காவியத்தை வந்து எப்படின்னா, நான் ஒன்று ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸ்பாயிலர்ஸ் எல்லாம் இருக்குங்க, கொஞ்சம் கதைகள்லாம் வந்து சொல்லுவேன். ஸோ வந்து அப்படி கதை தெரிய வேணாம், தெரியாமையே போய் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து வந்து இந்த ரிவ்யூ பார்க்காதீங்க. பட் ஓகே அப்படின்னா பாருங்கள். அதாவது எப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து அப்படியே சும்மா திடகாத்திரமாக வளர்கிற ஒரு ஆள், மளிகை கடையில் அப்படியே உட்காந்து வளர்கிற ஆள். திடீர்னு வந்து அவங்க அப்பா டார்ச்சர்லாம் பொறுக்க முடியாமல் யோசிக்கிறாரு. ஒரு தாட் வருது, இராணுவத்தில் சேர்ந்தால் சரக்கெல்லாம் வந்து கம்மி ரேட்டு கிடைக்குது, ஸோ நாம் ஏன் இராணுவத்தில் சேர முடியாது அப்படின்னு ஒரு உன்னத எண்ணம் வருது. அப்படி எண்ணம் வந்தோடனே அந்த ஃப்ரெண்டும் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. உடனே டக்குன்னு வந்து இராணுவத்துக்கு போய் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி 38 வார ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம காஷ்மீர்லேயே வந்து ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி ஒரு ஏரியா, அதுக்கு நடுவில் தான் ஃபென்ஸ் இருக்குது, சும்மா ஜில்லுன்னு அப்படியே ப்ளைனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் தான் வந்து செட்டு போட்டிருக்காங்க அப்படியே புதுசாக வாட்ச் டவர், இந்த பக்கம் இந்தியா அந்த பக்கம் பாகிஸ்தான் அப்படின்ட்டு கொடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படி போட்டிருக்காங்க. அந்த இதில் தான் போய் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆஃபீஸராக வந்து சேர்றார் விக்ரம் பிரபு அவர்கள். ஒரு ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் வந்து யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கின்னு ரொம்ப சின்சியராக அப்படியே வந்து துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் மலையை பார்த்து குளிரை பார்த்து எவனுக்கு தான் போர் அடிக்காது, எவ்வளோதான் சரக்கு அடிக்கிறது, போர் அடித்து போனோன்னே வாழ்க்கையில் என்னத்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, நாட்டை காப்பாற்றுறதை விடுங்க, ஒரு லவ் கூட பண்ணல அப்படின்னு டக்குன்னு அவருக்கு ஒரு ஞானோதயம் வந்து அங்கே ஏதோ ஒரு வண்டி இருக்குது எடுத்துகிட்டு பக்கத்து ஊருக்கு போகிறாரு. ஒரு நம்ம ஏர்போர்ட்லேருந்து தாம்பரம் போகிற மாதிரி போகிறப்போ ஒரு கிராமம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம லைலெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரன்னிங்கில் தான் பஸ்ஸில் ஏறுவாங்க, பழைய அந்த ட்ரெண்டு. அந்த மாதிரி நம்ம இதில் வந்து திடீர்னு நடு ரோட்டில் அப்படியே ஏதோ பேப்பரை பறக்க விட்டுட்டு ஹீரோயின் வருது. அது எங்கேருந்து வருது எப்படிங்கிற அதெல்லாம் கேட்கக்கூடாது நீங்கள். வருது, உடனே லவ் ஆயிடுது. லவ் ஆனோடனே செக்யூரிட்டி போர்ஸாவது ஒன்றாவது போங்கடா, நான் எல்லாத்துக்கும் செக்யூரிட்டி அப்படின்ட்டு அப்போ யூனிஃபார்மை கழட்டினவர் தான். அப்புறம் கடைசி வரைக்கும் வந்து அந்த யூனிஃபார்ம் போடுறதில்ல, கலராக ஸ்வெட்டரு ஜெர்க்கின்னு சூப்பராக வர அப்படி விக்ரம் பிரபு. அது வந்து இயக்குனர் வந்து பாராட்டணும், அந்த சென்ஸு அந்த அப்ரோச் எல்லாம் அந்த விஷன் அதெல்லாம் வந்து உண்மையாலுமே பாராட்டணும். அப்புறம் லவ் ஆயிடுது. லவ் ஆனோடனே என்ன பண்ணுறது, லவ் ஆகி பார்த்திங்கன்னா அதில் ஃப்ரெண்டு நம்ம காஷ்மீரி, காஷ்மீரி வித்யுராமன், அவங்க தான் காஷ்மீரி. ஸோ அதெல்லாம் நம்பணும் நாம். அதே மாதிரி நம்ம புரிதலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிந்தி அந்த இதெல்லாம் வந்து அந்த லாங்குவேஜெலாம் தமிழாக மாற்றிருக்கிறாங்க. அதுவுமே செம்ம ஐடியா. ஆனால் என்னென்னா சேட்டுகள் மாநாடு மாதிரி வந்து நமக்கு படம் பூரா வந்து ஒரு மாதிரி புரோக்கன் தமிழே இருக்கிறங்காட்டிக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. பட் அதெல்லாம் நம்ம தாங்கிக்கணும், ஏன்னா அவங்க சொல்ல வர்ற விஷயம் பெருசு அப்படிங்கிறனாட்டி இதெல்லாம் சின்ன விஷயங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த காவியம் அப்படிங்கிறது விரியுது. அதாவது என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வந்து பாகிஸ்தானி அப்படின்னு தெரியுது. என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆளுங்கெல்லாம் சண்டை போட்டு துரத்துறாங்க பாகிஸ்தானுக்கு எல்லாத்தையும். துரத்துறப்போ ஹீரோயின் பஸ் ஏறி போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு பிரச்சனை ஆயிடுது. அப்போ டக்குன்னு யோசிக்கிறார், ஏதோ போன ஜென்மத்தில் ஊபரோட ஹெட்டாவோ ஓலாவோட ஹெட்டாவோ வந்து ஹீரோ இருந்திருக்கார் போல். என்னத்தை போய் இது என்ன டெலிவரி பெரிய இது, அப்படி கொண்டு போய் அங்கே கொண்டுறதானே அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் வாங்க இது என்னத்த பாகிஸ்தான் பெரிய பாகிஸ்தான், நான் கொண்டு போய் கிராஸ் பண்ணுறேன்ட்டு அவங்க சித்தப்பா நம்ம கருணாசிட்ட ஐடியா கேட்குறாரு. ஐடியா கேட்டு, தம்பி இங்கே போ, இந்த ஆற்று கிடக்கிறப்ப அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, ஊபர் டெலிவரி நம்ம கிலோமீட்டருக்கு 6 ரூபா தான், டக்குன்னு கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு. அப்படி வாட்ச் பார்க்குறாரு, 7 o'clock போய் 8 o'clock டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஏன்னா ஹீரோயினுக்கும் லவ் ஆயிடுது. அப்படிங்கிறப்போ ஒரு ஃபீலிங்காக போயிட்டு திடீர்னு போகிறாரு. ஆற்று பக்கத்தில் டயர் கிடக்குது, கட்டை கிடக்குது, ஆனால் இந்தியன் பார்டர் தான், செக்யூரிட்டி கிடையாது. ஹீரோயின் டக்குன்னு ஏற்றி அந்த டயர் மேலே அந்த கட்டை மேலே உட்கார வச்சுட்டு அவர் பாட்டுக்கு இறங்கி அப்படியே சூப்பர் மேன் மாதிரி தள்ள ஆரம்பிச்சிடுறாரு. அது 2 கிலோமீட்டர் அவ்வளோ ஸ்பீடாக ஓடுற ஆறில். அப்புறம் டயர்லாம் கமுந்துருது. அப்புறம் தலைவர் அப்படியே அதையும் பண்ணி பாகிஸ்தான் பார்டரை கிராஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை வச்சுருக்காருங்க டேரக்டரு. பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் உள்ளே நுழையிறார். அவருடைய டியூட்டி யூனிஃபார்மு அதெல்லாம் காதலை வந்து அப்படியே காதல் வந்து எல்லாத்தையும் கண்ணை மறைச்சிட்டு பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே போனோடனே பண்ணுற விஷயம், ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க. யார் முதல்ல போவாங்க அப்படின்னு ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க. ரன்னிங் ரேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறாரு, டெலிவரி பண்ணியாச்சுமா, கிலோமீட்டருக்கு 6 ரூபா, நான் போகிறேன் அப்படின்னு. என்னங்க மாமா மச்சான் உறவு முறையெல்லாம் பார்க்காம போகிறீங்க அப்படின்னு ஹீரோயின் சொன்னோன்னே, ஆடா சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்ட்டு வந்து
பாகிஸ்தான் பார்டரில் உள்ளே போயிட்டு நீட்டாக அவங்க வீட்டுக்கு போய் மாமன் மச்சனை குழந்தையா எல்லாத்தையும் பார்த்துட்டு கெடா வெட்டி பொங்க வச்சு கொண்டாடி ஒரு சாங் போட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஹீரோ வந்து பொறுமையாக வந்துக்கலாம், என்ன அவசரம், நம்ம பாகிஸ்தான் தானே அப்படின்ட்டு உட்காந்துருக்காரு. அதுக்குள்ளே ஒரு பையன் ஒரு கிராதகன் என்ன பண்ணிடுறான், பாகிஸ்தான் ஆர்மிகிட்ட சொல்லிடுறான். சொன்னோடனே வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க விக்ரம் பிரபு. அப்புறம் போய் டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து போடுறா பிஜிஎம் அப்படின்ட்டு பண்ணுறான் பாடுறா, பாதி பாகிஸ்தான் ஆர்மியாக அழிக்கிறேன்டா அப்படின்னு பொங்கி வந்து ஹீரோ வந்து பண்ணுற விஷயங்கள் தான் வந்து இந்த வாகா அப்படிங்கிற ஒரு சரித்திர படம். இது இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து உண்மையாலுமே வந்து ஒரு பெரிய தாட் ப்ராசஸ் வேணும். ஜோக்ஸ் அப்பார்ட், பாசிட்டிவ் வந்து படத்தில் என்னென்னா உண்மையாலுமே அந்த நேஷனலிசம் அப்படிங்கிறது வந்து செம சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சினிமட்டோகிராஃபி அருமையாக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் என்னென்னமோ வாசித்து எப்படியோ பண்ணி கோப்பப் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர், வாழ்த்துக்கள். கதை உண்மையாலுமே கான்செப்ட் நல்ல கான்செப்ட்டு, ஆனால் அந்த எக்ஸிக்யூஷன் ஒன்று இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஸோ இப்போல்லாம் போய் பொங்க வச்சு கொண்டு போய் அப்படியே வந்து அடைக்கிறாங்க. வில்ல வந்து எப்படின்னா நம்ம வாசிம் கான் எங்கே விஜயகாந்த் படத்தில் இருப்பார்ல கோட்டு, அந்த வாசிம் கான் கழட்டின கோட்டை அப்படியே போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறார். வாசிம் கான் மாதிரியே பேச்சு, சிரிப்பு, நட்ட கிட்ட இன்னும் இண்டியன்ஸ் இன்னும் அப்படி இப்படின்ட்டு ஒரு லெவலாக வந்து பார்க்க போட்ட மாதிரியே பேசிட்டு டார்ச்சர் பண்ணிவிட்டு அப்படியே பேசுகிறாரு. பார்த்துட்டே இருக்க பிரபு இரா பொங்குன்னு ஒன்று வைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு இதில் வந்து தலைவர் வந்து எஸ் ஆயிடுறாரு. எஸ் ஆகி வெளில வரும்போது இந்தியன் பார்டருக்கு விடாமல் பிடிக்கணும். அதாவது ஒரு தனி மனுஷனே அந்த பார்டருக்கு போகிறது கஷ்டம். ஆனால் யோசிக்கிறாரு, நான் மனுஷன் இல்லைடா, நான் தெய்வம் மாதிரி அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு நேராக கிராமத்துக்கு போகிறாரு. கிராமத்துக்கு போய் வாமா மின்னல் அப்படின்ட்டு வந்து ஹீரோயினையும் கூப்பிட்டுட்டு அந்த நம்ம போஸ்டர்லாம் வரும்ல, அந்த தில்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா, லைலா லைலா தானே கையை பிடிச்சிட்டு விக்ரம் ஓடுவார். அதே போஸ்ட் தான். அதே இதில் அதாவதுங்க ஒரு ஃபைட்னா ஒரு ரேம்போ, ப்ரூஸ்லி, ஜெட்லி, அப்புறம் சூப்பர்மேன், அந்தந்த மேன் எல்லாம் மேனும் தனியாக தான் ஃபைட் போடுவாங்க. ஆனால் தலைவர் வந்து அப்படியே அந்த ஒரு கையில் வந்து அந்த ஃபாலோவிங் அதை பண்ணிகிட்டே தான் எல்லாம் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப அவங்கள எல்லாவோட கண்டிப்பாக வந்து இந்த கேரக்டர் தான் வந்து பயங்கரம் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு வந்து சிறப்பான ஒரு ஃபைட்டு. எந்த அளவுக்குன்னா பாதி பாகிஸ்தான் ஆர்மியே வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்டையால் வந்து காலி பண்ணிடுறார் ஹீரோ அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரம் கிளைம் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் மேன்னா ஒரு வலை வீசுவான், ஒரு ஹல்க்குனா ஏதாவது மரத்தை முறிப்பான், ஒரு புஷ்டியாக தெரியும். அதெல்லாம் கிடையாது. மரத்து மேலே ஏறணும் அப்படின்னா அப்படி டக்கு ஏசு தண்ணி மேலே நடந்த மாதிரி சர்ன்னு மேலே வர்ற சர்ன்னு கீழே வர்றார் ஹீரோ. ஏவுகணையாவது ஏதாவது அப்படியே சும்மா சரக்குன்னு அப்படி மேட்ரிக்ஸ் மாதிரி இது பண்ணி எல்லாத்தையும் கொண்டுட்டு பொங்கடா அப்படின்ட்டு அப்புறம் ஒரு டயலாக் ஒரு அடிப்பார் பாருங்க. நமக்கு நேஷனலிசம் அப்படியே வந்து நமக்கு அப்படியே ரட்சிக்க நாகார்ஜுனா மாதிரி நரம்பெல்லாம் பொட்டச்சு அப்படியே வெளில வந்து 4 நாள் நாடு 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 எங்கள் நாடு இந்தியா அப்படின்ட்டு வந்து வெறியாத்துற அளவுக்கு வந்து வெறி கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. உண்மையாலுமே வந்து ஒரு வெறி பிடித்த ஒரு டைரக்டர் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்து எடுக்க முடியும். அதுக்கு வந்து உண்மையாலுமே டைரக்டருக்கு வந்து பயங்கர பாராட்டுகள். இது வந்து உங்கள் நண்பர்களோட போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய காவியம். இது மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதுவும் ஹீரோயின் வந்து நான் அழகு அப்படின்ட்டே தான் அப்படி ஒத்த கண்ணால் தான் பார்த்துட்டு வராங்க. அதில் 4 முடி இப்படி சாத்தியிருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஃபுல்லாக அப்படி தான் வராங்க. சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப ஹார்ட் டச் பண்ணுற மாதிரி தான் அப்படி சீன்லாம் வந்து அமைச்சிருக்கிறாங்க. மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே அதே மாதிரி தான். அப்படியே வந்து உங்களுக்கு குலாப்ஜானை வந்து அப்படியே கல்ப்பாக அடிச்சிங்கன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குற ஒரு படம் இது. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் வந்து கண்டிப்பாக 5க்கு வந்து 2.25 தருவேன். என்னுடைய சினிபி ரேட்டிங் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி சினிபியில் நீங்களும் ரேட் பண்ணுறேன்னா 10 செகண்டில் வந்து டக்குன்னு போய் டக்குன்னு ரிவ்யூ பண்ணிடலாம். தாராளமாக வந்து ரேட் பண்ணி ரிவ்யூ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.